தமிழரசு கட்சியினருடன் சஜித் யாழில் சந்திப்பு. அதிக காற்று காரணமாக யாழில் 2 வீடுகள் சேதம். 26ஆம் தேதி பாடசாலைகளுக்கு விடுமுறையா? இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் அறிவிப்பு. தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த மோடியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரணில் சந்திரிகா இந்தோனேசியாவில் ரகசிய சந்திப்பு. நியூயோர்க்கில் புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்த ஜூலிசங். 13வது திருத்தம் குறித்து வாய்கிழிய பேசும் தலைவர்களால் மாகாண சபை தேர்தல்களை கூட முறையாக நடத்த முடியவில்லை, சஜித் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சையத் பிரேமதாசவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே விசேட சந்திப்பு நேற்றிரவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாட்டன் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், கட்சியின் துணை செயலாளர் CBK சிவஞானமும், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன பங்கேற்றார். குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் ஆதரவை கோருவது தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிக காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களில் அதிக காற்று காரணமாக 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் J399 கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றும், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் J227 கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றும் இவ்வாறு சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக 2 வீடுகளைச் சேர்ந்த 7 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கையிட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்வரும் 26ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் விடுமுறையை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது. ஊதிய முரண்பாடு காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைக்கு சமாந்தரமாக எதிர்வரும் 12ஆம் தேதி கண்டன போராட்டத்தை ஏற்பாடு செய்யவுள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பிரதேசத்தில் கிணறு ஒன்றிலிருந்து 992 விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு தேபிபுரம் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து நேற்று இந்த தோட்டாக்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டது. கிணற்றை சுத்தம் செய்வதற்கு உரிமையாளர் தயாரான போது கிணற்றில் தகரப்பட்டியின் ஒரு பகுதி காணப்பட்டுள்ளது. இது குறித்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விமான எதிர்ப்பு தோட்டாக்களை எடுத்துள்ளதுடன் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தோட்டாக்கள் வெடிக்காமல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் போரின் போது யாரோ ஒருவரினால் இவை கிணற்றில் போட்டிருக்கப்படலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். முல்லைத்தீவு நீதிமன்றின் உத்தரவுக்கமைய புதுக்குடியிருப்பு போலீசார் விமான எதிர்ப்பு தோட்டாக்களை வெடிக்க செய்து அழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி தமிழீழத்தை ஏற்படுத்த வேண்டுமென மதுரை ஆதீன கரிகர தேசிக பரமாச்சாரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனாலும் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என எனக்கு மனவருத்தம் உள்ளது. இந்த காரணத்துக்காகவே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆள முடியவில்லை. வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2 கோரிக்கைகள் முன்வைக்கின்றேன். தமிழகத்தின் மீன்வளம் அதிகரிக்க இந்திரா காந்தி தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி தமிழீழத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்கள் முறையாக வாக்களித்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்த போதும் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவர்களுக்கு வாக்களிக்க இருப்பது எனக்கு வருத்தமாக உள்ளது. இலங்கை தமிழர்கள் விவகாரம் மற்றும் கச்சதீவு விவகாரம் என 2க்காகவும் நான் பிரதமர் மோடியை ஆதரிக்கின்றேன். மேலும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் நான் ஆதரவு கொடுப்பேன் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்தோனேசியாவில் ரகசிய சந்திப்பை நடத்தி இருந்தனர் என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்தோனேசியாவில் இடம்பெற்ற மாநாட்டுக்கு சந்திரிகா போக வேண்டிய அவசியமில்லை. அந்த மாநாட்டினை தங்களது சந்திப்புக்கான ஒரு களமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பாடசாலைகளில் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டுள்ள பல்லாயிரம் பட்டதாரிகள் நாட்டின் தலைநகரில் கூடி தங்களது சார்பான நியாயங்களை முன்வைத்து பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக பட்டதாரி ஒன்றியம் நேற்று குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் என்றும் அத்தோடு அவர்களை ஏனைய திணைக்களங்களுக்குள் இடமாற்றக்கூடாது என பல கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் 20,000க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக பாடசாலைகளில் கடமையாற்றி வருகின்ற நிலையில் அவர்களை ஆசிரியர் சேவைக்குள் கொண்டுவர கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பலர் வாக்குறுதிகளுடன் கூடிய முன்னகர்வுகளை முன்னெடுத்தாலும் அது இன்றளவும் நிறைவேற்றப்படாததால் விரக்தியடைந்த பட்டதாரிகள் பீதிக்கு இறங்கியுள்ளனர். போராட்டத்தின் போது அப்பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நியூயோர்க்கின் ஸ்டேட்டன் தீவில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்து உரையாடியதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த இலங்கையர்களை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினேன். இலங்கையில் பொறுப்பு கூறல், நீதி மற்றும் நல்லிணக்கம் குறித்து இதன்போது புலம்பெயர் இலங்கையர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டேன். இந்த சந்திப்பு பரஸ்பர புரிதலின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளது. மேலும் இலங்கையின் முன்னாள் உடற்கட்டமைப்பு சாம்பியன் உட்பட கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கும் சிறுவணிக உரிமையாளர்களை சந்திக்க ஸ்டேட்டன் தீவில் இலங்கையர்கள் வசிக்கும் வழியாகவும் நான் நடந்து சென்றேன். கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து அனுமதியற்ற கட்டடங்களையும் அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தா இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை குறைக்கும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் உள்ள சிறிய நீர்வழி மற்றும் வடிகால்கள் தடைப்பட்டமையே வெள்ளப்பெருக்குக்கான பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சரியான சட்ட அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுவது தொடர்பான சுற்றறிக்கை 2 வாரங்களுக்குள் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அனுப்பப்படும் என WS சத்யானந்தா தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போதுள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் என அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை கூட நடத்த முடியாத தலைவர்கள் 13வது திருத்தம் குறித்து எவ்வாறு பேசுவார்கள் என நினைத்து கூட பார்க்க முடியாதுள்ளது. வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் நல்லிணக்கம், சகோதரத்துவம், பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்புணர்ச்சி அவசியம் என்றபடியால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் அடுத்த வருடம் முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பல்வேறு தலைவர்கள் யாழ்ப்பாண மக்களை அரசியல் இசை நாட்காலி விளையாட்டுக்கு உட்படுத்தியுள்ளனர். அவர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து வெவ்வேறு இடங்களில் பல்வேறு விடயங்களை செய்கிறார்கள். 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது விசித்திரமான ஒன்றல்ல. அது எமது நாட்டின் சட்ட புத்தகத்தில் உள்ள விடயமாகும். யார் அது குறித்து என்ன கதை சொன்னாலும் 13வது திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அனைத்து மாகாண சபைகளும் தற்போது செயலிழந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் முன்னைய தேர்தல் முறையிலே மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும். தற்போது மாகாண சபைகள் இயங்காவிட்டாலும் மாகாண சபை தவிசாளருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. பெயருக்கு மாகாண சபைகள் இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய சேவைகள் முன்னெடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான ஏற்பாடுகளையும் செய்து மாகாண சபை கட்டமைப்பினூடாக சேவையை நாடும் அனைவருக்கும் நீதி நியாயத்தை பெற்றுத் தருவோம். எமது நாட்டுக்கு அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதன் மூலம் ஸ்மார்ட் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு ஸ்மார்ட் கல்வி நடவடிக்கை அவசியமாகும். இங்கு சிங்களம் மட்டும் தமிழ் மட்டும் என கூறிக்கொண்டிருக்காமல் ஆங்கில மொழி மற்றும் கணினி தகவல் தொழில்நுட்ப கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். உலகின் சர்வதேச தொழிலாளர்கள் சந்தையின் தேவைக்கேற்றவாறு பாடத்திட்டம் வகுக்கப்பட வேண்டும். அதுடன் யாழ் மாவட்டத்தையும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய பகுதிகளையும் அறிவின் மையங்களாக மாற்றுவது யதார்த்தமாக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.